திருமாவளவன் பேசும்போது எனக்கு சீரியஸாகவே இல்லை, அதை பார்த்த உடனே சிரிப்பாக இருந்துச்சு. சூப்பர், அருமையாக பேசுறீங்கண்ணே, நல்லா இருக்குண்ணே. இதுதானே எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட இதுதான் எதிர்பார்த்தோம். நாம் தமிழ்ச்சி பாஜகவின் பிள்ளை, அவர் மோடியின் பிள்ளை, அவர் கோவக்கர் தேசியம், அது சாவர்கர் தேசியம், இதெல்லாம் பேசுங்க. இப்படி பேசினாதான் நீங்க திருமாவளவன். இப்படி பேசணும் நீங்க எப்படி திருமாவளவன்? ஏன்னா ஒட்டுமொத்தமான அந்த மக்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக திருமாவளவன் இழந்து கொண்டிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக, பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளை பேசுவதன் மூலமாக அந்த மக்களுடைய உரிமை குரலாக நாம் தமிழ் கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. வன்னியர் பறை என்று பிரித்து வைத்த அரசியலை, தேவர் தேவேந்திரன் என்று பிரித்து வைத்த அரசியலை தமிழர் நாம் தமிழர் என்று அண்ணன் சீமான் கட்டமைக்கும் போது அங்க திருமாவளவனுடைய இருப்பு காலியாகிறது. அவருக்கு ஒரு அச்சம் வருது, பயம் வருது. ஆகா, நாம் தமிழ் கட்சி வளருது, நாம் தமிழர் அப்படிங்கும் போது எல்லாம் ஒன்னா நிற்கிறான், நம்மகிட்ட ஒன்னா இல்ல, நாம என்னதான் கூப்பாடு போட்டாலும் நாம் ஒரு சமூக கட்சிங்கிறத தாண்டி அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஆனால் சீமான் பொது தலைவனாக தமிழ்நாட்டிலேயே எல்லா தொகுதியிலும் போட்டி போடக்கூடிய தலைவனாக வளர்ந்து வராங்கிற பொறாமையை தவிர அண்ணன் திருமாவளவனுக்கு அண்ணன் சீமான் மீது வேற எதுவுமே இல்லை. பிரபாகரன் பேரை சொல்லி பேசிட்டா நாங்க எதிர்க்காம விட்டுருவாங்கிறாரு. பிரபாகரன் பேரை சொல்லி பேசல, பிரபாகரன் பேரை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் சீமான். சும்மா தென்னாட்டு பிரபாகரன், தமிழ்நாட்டு பிரபாகரன், இரண்டாம் பிரபாகரன், எழுச்சி தலைவர், எழுச்சி தலைவரும் போட்டுக்கல. தலைவர் பிரபாகரனையும் அந்த களத்தையும் அந்த ஈழத்தையும் அழிப்பதற்கு துணை நின்ற கட்சியோட துரோக கட்சியோட துணைவை நிக்கல. எந்த தலைவன் பிரபாகரனை பயங்கரவாதி என்று இந்திய அரசு அறிவித்ததோ அந்த இந்திய அரசுடைய வானூர்தி நிலையத்தில் தலைவன் படத்தை போட்டுக்கொண்டு வானூர்தி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்கார். அந்த வானூர்தி நிலையத்து வாசல்ல என் தலைவன் பிரபாகரன் வாழ்கள், தமிழ்தாய் வாழ் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களை அண்ணன் சீமான் உருவாக்கி இருக்காரு. பிரபாகரன் பேரை சொல்லி அரசியல் பண்ணல, பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கி நிற்கிறோம்.